students. Today 12th standard commerce lesson 4 4.5 page number 25 எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது functions of financial markets. சரியா, ஃபினான்சியல் பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபினான்சியல் மார்க்கெட் அதாவது பங்கு சந்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஃபஸ்ட் ஒன் இன்டர்மீடியேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். இன்டர்மீடியேட்டரி அப்படின்னா இடைத்தரகர் இடைநிலை பணி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்சியல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நிதி சார்ந்த ஃபங்க்ஷன். சரிங்களா, இதில் வந்து உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட்டரி ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே நீங்கள் அட்டன் பண்ணணும், எழுதணும். அதாவது கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு இதையுமே நீங்கள் எழுதணும். கண்டிப்பாக இது ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பாருங்கள், இதில் இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆயிரும். ஃபஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் facilitate the transfer of real economic resource from lenders to ultimate borrowers. அதாவது வளங்கள் ஓரிடத்தில் குவிக்கப்படாமல் தேவையானவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிசோர்ஸஸ்னு எனது வளங்கள், ஒரு நாட்டின் வளம் பணக்காரங்க கையிலேயே குவிஞ்சிடக்கூடாது. அந்த தொழில் தொடங்குறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் மூலமாக தேவையானவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்தது என்ஹான்சிங் இன்கம். அதாவது வருவாய் அதிகரிக்குது. நம்ம வந்து ஃபினான்சியல் மார்க்கெட்ஸில் நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுனா அவங்க அதை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இன்ட்ரெஸ்ட்டு, லாபம், ப்ராஃபிட் அந்த மாதிரி நமக்கு தரும் பொழுது ஒவ்வொருத்தருடைய வருமானமும் அதிகரிக்க இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் வழிவகை செய்து. என்னன்னு பாருங்கள். ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் அலோ லெண்டர்ஸ் ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா என்னது? பங்காதாயம், அதாவது லாபம். அண்ட் ஏர் சர்ப்ளஸ் இன்வெஸ்டபிள், அதாவது சர்ப்ளஸ்னு இது மிகுதியாக கிடைக்கக்கூடிய லாபத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்படுகிறது. இன்வெஸ்டபிள் ஃபண்ட் அண்ட் தஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஒவ்வொருவருடைய தனி மனிதருடைய வருமானம் அதிகரிக்கப்பட்டு அதன் மூலம் நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம் உயர்த்தப்படுகிறது. சரிங்களா, இதுக்கு முக்கிய பங்கு இந்த ஃபினான்சியல் மார்க்கெட். நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடக்டிவ் யூசேஜ்னு எனது ஆக்கப்பூர்வமான ஒரு பயன்பாடு. ஒரு நாட்டின் வளங்கள் வீணாக்கப்படாமல் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள், ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் allow for the productive use of the funds borrowed and thus enhancing the income and the gross national production. இதனால் என்ன ஆகுது? தேசிய அளவில் ஒரு உற்பத்தி அதிகரிக்கிறது. வருமானம் அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக ப்ரொடக்ஷனும் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் ஒன், கேபிட்டல் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் ஒன் என்னது? கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது மூலதனம் உருவாக்கம். ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் ப்ரொவைட் எ சேனல் த்ரூ விச் நியூ சேவிங்ஸ் ஃப்ளோ டு எய்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆஃப் எ கண்ட்ரி. அதாவது இந்த மூலதனம் எப்படின்னா, இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் மூலதன சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா ஒரு நாட்டில் நிதி தேவைப்படக்கூடிய அனைவர்களுக்கும் என்ன பண்ணுறாங்க? ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக மூலதனம் அதிகரிக்கும். அடுத்தது ப்ரைஸ் டெட்டர்மினேஷன், அதாவது விலையை நிர்ணயிப்பது. ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் அலோ ஃபார் டெட்டர்மினேஷன் ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் த ட்ரேட் ஃபினான்சியல் அசெட்ஸ் த்ரூ த, அதாவது இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் அதாவது பங்குச்சந்தை மூலமாகவே நீங்கள் டெய்லியும் நியூஸ் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் தங்களோட பங்குகளை விற்கிறது, வாங்கிறது எல்லாமே
இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் மூலமாக தான் நடத்துவாங்க. இதை நேரடியான ஒரு தொடர்பு ஏற்படுத்தி தருவதால் இந்த இடத்துல விலை நிர்ணயம் செய்வதற்கு இந்த பங்கு சந்தை அதாவது ஃபினான்சியல் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் பேஜில் மேலே பாருங்கள். இங்கே இருக்கா, இன்ட்ராக்ஷன் ஆஃப் பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ், வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் நேரடியாக அங்கே கூடுறாங்க. சரிங்களா? they provide a signal for the allocation of funds in the economy based on the demand and supply. தேவைப்படுபவர்களுக்கும் அதை சப்ளை செய்கிறவங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அங்கே விலை நிர்ணயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. த்ரூ த மெக்கானிசம் கால் ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ராசஸ். சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது சேல் மெக்கானிசம். என்னது சேல் மெக்கானிசம் அப்படின்னா விற்கிறதுக்கான, இப்போ ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் அல்லது பங்குகள் அல்லது ஷேர் எல்லாமே சேல் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் மூலமாக கிடைக்குது. ஃபினான்சியல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் எ மெக்கானிசம் ஃபார் செல்லிங் ஆஃப் எ ஃபினான்சியல் அசெட் by an investor so as to offer the benefits. அதில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் இது ஒரு விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. மார்க்கெட்டபிலிட்டி அண்டு லிக்விட்டின்னு என்னது, லிக்விட்டின்னு ஒரு நீர்மைத்தன்மை, ஒரு வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு, அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விலை நிர்ணயம் செய்வது. சச் அசட், சில சொத்துக்களை விற்று கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் செயல்படுது. அடுத்த பாயிண்ட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தேவையான தகவல்களை பெறக்கூடிய ஒரு இடம் எது, இந்த ஃபினான்சியல் மார்க்கெட். என்ன தகவல்னு பாருங்கள். த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன் த ஃபினான்சியல் மார்க்கெட் ரிசல்ட் இன் த ஜெனரேஷன் அண்ட் த கான்சிக்வெண்ட் dissemination of information to the various segments of the market so as to reduce the cost of transaction of financial assets. அதாவது தகவல்கள் எப்படி கிடைக்குதுன்னா, அந்த ஃபினான்சியல் மார்க்கெட்டில் வந்து பங்கு பெறக்கூடியவங்க எல்லாரும் தங்களுடைய நடவடிக்கைகளை சந்தையின் பல்வேறு பகுதியில், இப்போ வந்து மும்பை ஷேர் மார்க்கெட் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா பிஸ்னஸ் மேன்ஸு, கம்பெனி ஓனர்ஸு எல்லாருமே அங்கே போய் கலந்துக்குவாங்க. அப்போ அங்கே அவங்க மூலமாக நிறைய தகவல்களை, இன்ஃபர்மேஷனை, சொத்து விற்கிறது வாங்கிறது சம்மந்தமான தகவல்களை பெறக்கூடிய ஒரு இடமாக இது இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்டோட இன்டர்மீடியேட்டரி ஃபங்க்ஷன்ஸில் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. அடுத்தது ஃபினான்சியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அந்த ஃபினான்சியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாருங்கள். 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஃபினான்சியல் மார்க்கெட்டோட மெயின் ஃபங்க்ஷனே என்ன தான், ஃபினான்சியல் ஃபங்க்ஷன் தான். ஃபினான்சியல் என்னது, நிதி சார்ந்த, பணம் சார்ந்த வேலைகள் என்னென்னு பாருங்கள். த ஃபினான்சியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ ஃபினான்சியல் மார்க்கெட் இன்க்ளூட் த ஃபாலோயிங். என்னென்னா, ப்ரொவைட் த பாரோயர்ஸ் with funds as to enable them to carry out their investment plans. அதாவது கடன் வாங்குபவர்களுக்கு தேவையான, அவங்களுடைய முதலீட்டுக்கு தேவையான பிளான், திட்டங்களை போட்டு தருது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ப்ரொவைடிங் த லெண்டர்ஸ் வித் ஏர்னிங் அசெட்ஸ் so as to enable them to earn wealth by developing the assets in protecting ventures. அதாவது கடன் வழங்குறவங்க அவங்களோட சொத்துக்களை ஈட்ட வழிவகை செய்கிறது. அதாவது அவங்க கொடுத்து அதன் மூலம் வரக்கூடிய வட்டி அதெல்லாம் சேர்த்து அவங்க நிறைய சொத்துக்களை வாங்கிறதுக்கான வழிவகை செய்கிறது, செல்வம் ஈட்ட முடியுது. அடுத்தது 3rd பாயிண்ட்ஸ் என்னென்னா, ப்ரொவைடிங் லிக்விடிட்டி இன் த மார்க்கெட்
so as to facilitate trading of fund. அதாவது ஒரு நீர்மைத்தன்மை, அதாவது அவர்களுடைய பணம் அந்த வட்டி சார்ந்ததுக்கு தேவையான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை உருவாக்கி தருது இந்த ஃபினான்சியல் ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு 5 மார்க்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷினோட ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின் இதுதான். சரிங்களா? அடுத்தது ஒரு 5 மார்க்கு தான் பார்ப்போம். இப்படி நகர்த்தி வச்சுக்கோங்க. பாருங்கள், 4.6ல் நியூ இஷ்யூ மார்க்கெட் NIM. இப்படி சிம்பிள் போட்டால் என்னது? வேறுபாடு. சரிங்களா? டிஃப்ரென்ஸ். செகண்டரி மார்க்கெட், அதாவது நியூ இஷ்யூ மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்சஸ் தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த சாப்டரு ஓவர் ஆயிரும். பாருங்கள், சின்ஸ் இஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஹெல்டி liable for satisfying business debits, he can get more financial assistance from others. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய இருக்குது, நம்ம பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்சியல் அசெட், அதாவது பணம் சார்ந்த சொத்துகள் அப்படின்னு சொல்லலாம். நிதி சார்ந்த சொத்துகள் அப்படின்னு 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். ஒன்று வந்து ஃபஸ்ட் ஒன் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ், அதாவது அந்த பொருளை சொத்துக்களை நாம் மார்க்கெட்டில் கொண்டு போய் ஈஸியாக சேல் பண்ணக்கூடியது என்னது? மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். அனதர் ஒன் நான் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ், அதை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் சேல் பண்ண முடியாது, சந்தைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, அப்படி இருக்கக்கூடிய ஒரு அசெட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் பார்த்துட்டு அப்புறம் நம்ம டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மார்க்கெட்டபிள் அசெட்ஸ் அப்படின்னா, மார்க்கெட்டபிள் அசெட்ஸ் ஆர் தோஸ் விச் கேன் பி ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். அதாவது ரொம்ப ஈஸியாக நம்ம அதை சேல் பண்ணால் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். வித்தவுட் மச் ஹைட்ரன்ஸ், அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக நடக்கக்கூடிய சொத்துக்களை விற்கக்கூடியது. அதெல்லாம் என்னென்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஷேர்ஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், பட்டியலிடப்பட்ட கம்பெனியின் பங்குகள். சரிங்களா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அரசு பத்திரம், இதெல்லாம் பேப்பர்லேயே போடுவாங்க. ஷேர் வந்து சேலுக்கு வருதுன்னு. பாண்டு. அடுத்தது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்னு என்னது? அதாவது பொதுத்துறை நிறுவனங்களின் பத்திரங்கள். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். இதெல்லாம் ஈஸியாக ஷேர் மார்க்கெட்டில் சேல்ஸ்க்கு வரும். அடுத்தது ஒன்று நான் மார்க்கெட்டபிள் அசெட் அப்படின்னா, இது ஈஸியாக சேல்ஸ்க்கு கொண்டு வர முடியாது. என்ன அப்படின்னா, ஆன் த அதர் ஹேண்ட், இஃப் த அசெட்ஸ் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஈஸியாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தி கம் அண்டர் திஸ் கேட்டகரி. இது என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தா, பேங்க் டெபாசிட், ப்ராவிடென்ட் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாடு ஃபுல்லாக, நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாரும் அதில் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அதை கொண்டு போய் ஒரு பேங்க்கோ இன்சூரன்ஸ் கம்பெனியோ நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டோ ப்ராவிடென்ட் ஃபண்டு இதெல்லாம் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இதில் பங்குதாரராக இருப்பாங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுது? இதை சேல் பண்ண முடியாது. திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஷோன் இன் த ஃபாலோயிங் சார்ட். சரிங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். பேசிஸ் ஃபார் கம்பேரிசன். எதை நாம் இதுதான் நமக்கு 5 மார்க் கொஷின். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அதாவது மார்க்கெட்டபிள் அசெட்ஸ், நான் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ் 3 மார்க்கில் கேட்கலாம் அல்லது 2 மார்க்கில் கேட்கலாம். இது ஒரு முக்கியமான கொஷின் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பணும். இந்த டேப்லெட் காலம் இருக்கு இல்லைங்களா, அதாவது நியூ
இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். சரிங்களா? புதுசாக பங்குகளை வெளியிடக்கூடிய பங்கு சந்தைக்கும் செகண்டரி இரண்டாம் நிலை பங்கு சந்தைக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? பாருங்கள், இந்த பேசிஸ் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இந்த மட்டும் சில பேர் எக்ஸாம்பிள் எழுதிடுறீங்க, இந்த பேசிஸ் எழுதாமல் விட்டுறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தால் மட்டும்தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இது எழுதலை அப்படின்னா ஆஃப் மார்க் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? பாருங்கள், மீனிங் என்ன அப்படின்னா, த மார்க்கெட் பிளேஸ் ஃபார் நியூ ஷேர்ஸ் இஸ் கால்டு பிரைமரி மார்க்கெட். அதாவது புதிய பங்குகளை விற்கக்கூடிய ஒரு நிலை தான் என்னது? பிரைமரி மார்க்கெட். இதுக்கு இதோட நேம் என்னது? அனதர் நேமு பிரைமரி மார்க்கெட். சரிங்களா? இனிஷியல் இஷ்யூஸ் மார்க்கெட். இங்கே செகண்டரி மார்க்கெட் என்ன அப்படின்னா, த பிளேஸ் வேர் ஃபார்மர்லி இஷ்யூடு செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரேட் இஸ் நோன் ஆஸ் செகண்டரி மார்க்கெட். அதாவது ஏற்கனவே வெளியிடப்பட்ட பங்குகளை வாங்கிக்கிட்டு வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் என்னது? ரீசேல். ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீசேல். இது இனிஷியல், இது ஃபஸ்ட்டு விற்கக்கூடிய இடம். இது அதாவது நாம் வேறு ஒரு பங்கு வாங்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேல் பண்ணுறோம், இதுதான் ரீசேல் மார்க்கெட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பையிங், அதாவது வாங்கக்கூடியது. என்னென்னா டைரெக்டாக வாங்கலாம், இதில் இன்டைரக்டாக தான் வாங்க முடியும். ஈஸி பாயிண்ட். சரிங்களா? இதெல்லாம் அடுத்தது ஃபினான்சிங், நிதி. எப்படி அப்படின்னா, இட் சப்ளைஸ் ஃபண்ட் டு பவுண்டிங் enterprises and also to existing companies for expansion and diversification. அதாவது புதுசாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸோட ஷேரை வாங்கி அதுக்காக நிதி டைவர்ட் பண்ணுறது என்னது? டைவர்சிஃபிகேஷன். சரிங்களா? இதில் பாருங்கள், இட் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபண்டிங் டு கம்பெனிஸ். இதில் வந்து டைரெக்டாக கம்பெனிஸ்க்கு கிடையாது, தனி நபர் வந்து சேல் பண்ணுவாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், ஹவு கேன் செக்யூரிட்டிஸ் பி சோல்டு. எப்படி பத்திரங்களை நாம் விற்க முடியும்? ஒன்லி ஒன்ஸ், ஒரே ஒரு தடவை தான் இதை சேல் பண்ண முடியும். ஆனால் இதில் மல்டிபிள் டைம்ஸ் நாம் சேல் பண்ணக்கூடிய அந்த ஷேரை எக்ஸ்ன்னு ஒருத்தர் வாங்கி ஒய்க்கு விற்கலாம், ஒய்ங்கிறவர் வாங்கி இசட்டுக்கு விற்கலாம், இசட்டுங்கிறவர் வாங்கி பிங்கிறவருக்கு விற்கலாம். இது மாதிரி எத்தனை தடவை வேணாலும் அதை சேல் பண்ணலாம். சரிங்களா? இது ஈஸி பாயிண்ட். ஓகே, அடுத்தது பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீன். யார் யாருக்கு இடையில் வாங்குதல் விற்றல் நடைபெறும்னா, கம்பெனி அண்டு இன்வெஸ்டர்ஸ். அதாவது ஒரு நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு விற்க முடியும். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து அதோட பங்கை யார் வாங்கிக்கிறோன்னு விருப்பப்படுறாங்களோ, பணம் முதலீடு பண்ண விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் சேல் பண்ண முடியும். சரியா? அடுத்தது கெயின்டு பர்சன். கெயின்டு பர்சன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஆதாயம் பெறக்கூடிய நபர். யாருக்கெல்லாம் இதில் கெயின், யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்னா, இதில் கம்பெனிக்கு லாபம், இதில் முதலீடு செய்கிறவங்களுக்கு லாபம். அடுத்தது இன்டர்மீடியட்டரி, அவங்களுக்குடைய இடைநிலை தரகர் யார் அப்படின்னா, அண்டர் ரைட்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒப்புறுதியாளர்கள் அப்படிம்பாங்க. இதில் புரோக்கர்ஸ். சரிங்களா? ப்ரைஸ் அப்படின்வானா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், இதை மாற்ற முடியாது. ஆனால் இதில் ஃப்ளூக்சுவேட்டர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட் அண்டு சப்ளை ஃபோர்ஸ். அதாவது விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கு இடையில் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். புரியுதா? அதாவது நமக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டால் கம்மி விலைக்கு கூட சேல் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கிறதா செகண்டரி மார்க்கெட். லாஸ்ட் ஒன், ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு, அமைப்பு வேறுபாடுனா, நாட் ரூட்டட் டு எனி ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் ஆர் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எங்கே வேணால் இந்த பிஸ்னஸ் நடைபெறும். ஆனால் இட் ஹேஸ் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இதற்கு பல அமைப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட், மும்பை ஷேர் மார்க்கெட். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதோட நம்ம 4th லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த ஃபினான்சியல் அசட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பார்த்துக்குங்க. இதிலிருந்து கொஷின்ஸ் வர சான்சஸ் இல்லை. சரிங்களா? இதிலேருந்து உங்களுக்கு இந்த 2 கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, டிஸ்டிங்விஷ் பிட்வீன்
இஷ்யூ மார்க்கெட் அண்டு செகண்டரி மார்க்கெட் 5 மார்க் கொஷின். வெரி 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 இம்பார்ட்டன்ட், போட்டு வச்சுக்கோங்க. இது ஒன்று. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட், அதுவும் 4th கொஸ்டினாக இருக்குது உங்களுக்கு 5 மார்க்கில். இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மார்க்கெட்டபிள் அசட்ஸும் நான் மார்க்கெட்டபிள் அசட்ஸும் 3 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.